எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, இந்த கால வேளையில் உங்களை பார்த்து அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முதல் மாதத்தை நாம் அற்புதமாய் கடந்து இந்த இரண்டாவது மாதத்தின் முதல் நாளிலே வந்து நிற்கும்படி கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பாராட்டின இரக்கத்திற்காக தயவுக்காக நான் கர்த்தரை முழு இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுதுதான் இந்த 2023 துவங்கினது போல இருந்தது. வேகமாய் உருண்டு ஓடினது ஒரு மாதம். இது கடந்த மாதம் எல்லாம் கர்த்தர் நம்மை சுகமாய் நடத்தினார், ஆச்சரியமாய் நடத்தினார். எவ்வளவோ குறைகள் இருந்திருக்கலாம், போராட்டங்கள் இருந்திருக்கலாம், கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவைகளுக்கு நடுவே கர்த்தர் தாம் சொன்ன வாக்கு தத்துவத்தின்படியே அழகாய் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த இரண்டாவது மாதத்தை ஆசீர்வதிக்கும்படி, இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு எல்லா காரியத்தையும் கைகூடி வர பண்ணும்படி, இந்த மாதம் முழுதும் கர்த்தர் நம்மை நடத்தும்படி உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற உன்னதமான வாக்கு தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறவராய் இருப்பார். உங்களுக்கு முன்பாக கர்த்தர் புறப்பட்டு போவார். எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலைகளாய் இருக்கலாம், இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் பார்க்க போகிற சவால்களாய் இருக்கலாம், இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் எழுத போகிற தேர்வுகளாய் இருக்கலாம், இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் சந்திக்க போகிற பெரிய நபர்களாய் இருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் சரி, இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு தெளிவாய், தைரியமாய், உற்சாகமாய் சொல்ல கர்த்தருக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். என்ன அது? உங்களுக்கு முன்பாக கர்த்தர் புறப்பட்டு போகிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக எப்பொழுது ஆண்டவர் புறப்பட்டாரோ, ஜனங்களை எப்பொழுது ஓங்கிய புயத்தோடு புறப்பட பண்ணினாரோ, அவர்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடலை கர்த்தர் பிளக்க அவர் போதுமானவராய் இருந்தார். யோர்தானை அவர் ஒரு குவியலாய் நிற்க வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பெரிய பெரிய ராஜாக்களை அவர் நிர்மூலமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு முன்பாக ஜெய கம்பீரமாய், ஜெய கிறிஸ்துவாய் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டு போக போகிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒருவேளை இந்த ஜனவரி மாதத்தில் நடந்த சில கசப்பான அனுபவங்கள், சில கஷ்டமான அனுபவங்கள், சில துக்கமான அனுபவங்கள் ஒருவேளை உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம், உங்களை ஒருவேளை துக்கப்படுத்தி இருக்கலாம், உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் சரி, இந்த இரண்டாவது மாதத்தில் தம்முடைய ஜனத்திற்காய் அவர் என்ன செய்ய போகிறாராம்? உங்களுக்கு முன்பாக ஜெய கம்பீரமாய் புறப்பட்டு போவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் நமக்கு முன்பாக புறப்பட்டு போகும் பொழுது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன என்று பார்ப்போம். அதே வசனத்தில் முதலாவது கர்த்தர் சொல்ற வார்த்தை, அவர் உன்னோட கூட இருப்பார். அவர் உன்னோட கூட இருப்பார். முன்பாக புறப்பட்டு போகிற தெய்வம் பாதியில் விட்டு விட்டு ஓடி போகிற தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கவில்லை பிரியமானவர்களே. ஏதோ கொஞ்ச நேரம் நம்மோடு கூட இருந்து நம்ம ஏமாற்றி விட்டு போகிற ஒரு தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கவில்லை. முதல் ஆசீர்வாதமே அவர் உங்களோடு கூட இருப்பாராம். நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் அவர் உங்களோடு கூட இருப்பாராம். நீங்கள் நிற்கிற இடத்தில் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்படுகிறீர்களோ அந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் தாவீதோடு இருந்தார், அவன் வர வர விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி வேதத்தின் பரிசுத்தவான்களோடு எல்லாம் இருந்த தெய்வம் எப்படி ஐயா உங்களையும் என்னையும் அவர் கைவிடுவார், ஏமாற்றுவார், மறந்து போவார்? சோர்ந்து போகாதீர்கள். எனக்கென யாரும் இல்லை பிரதர், எனக்காக பேசுவதற்கு யாரும் இல்லை, எனக்காக வழக்காட யாரும் இல்லை, என்னுடைய காரியத்தை எடுத்து வைக்க ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஒருவேளை எல்லாரும் இருந்தும் ஒரு அனாதையை போல நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். எல்லாம் இருக்கிறாங்க என்னை சுத்தி, ஆனால் ஒரு தனிமையை போட்டு வாட்டுகிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ படுத்திருக்கிற அதே இடத்தில், நீ புலம்புகிற அதே இடத்தில், நீ வேதனைப்படுகிற அதே இடத்தில் கர்த்தர் உங்கள் அருகே வந்து நிற்க போகிறார். என்ன சொல்வார் தெரியுமா? நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ அழுதது போதும், நீ புலம்பினது போதும், நீ கண்ணீர் வடித்தது போதும், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்துவார். அவர் எல்லா சூழலும் நடத்தவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை நடத்துகிற வண்ணமாய் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். எல்லா சூழலிலும் ஒரு மேய்ப்பனுக்கு தெரியும் எந்த இடத்தில் அமர்ந்த தண்ணீர் இருக்கிறது என்று சொல்லி. கர்த்தரால் நடத்தப்படும் பொழுது ஏன் சில நேரத்தில் சொல்லுவாங்க, மரண கட்டுகள் ஏன் வந்ததுன்னு தெரியல, பலவீனங்கள் ஏன் வந்ததுன்னு தெரியலன்னு சொல்லி, அந்த பிரச்சனை கூட கர்த்தரோட நாம மகிமைக்காக மாத்திரம் இருக்குமே ஒழிய உன்னை அழிப்பதற்காக இல்லை. இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன நமக்கு வைத்திருக்கிறார்? அதே வசனத்தில் அவர் சொல்கிறார், அவர் உன்னை விட்டு விலகுவது இல்லை. ஹல்லேலூயா. அவர் உன்னை விட்டு விலகுவதே இல்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார்.
ஒருவேளை வாக்கு பண்ணினவர்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போயிருக்கலாம். உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர்கள் ஒருவேளை மறந்து போயிருக்கலாம். நான் உனக்கு துணையா இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர்கள் மறந்து போயிருக்கலாம். உன் கண்ணீரில் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர்கள் மறந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை. எந்த சூழ்நிலையா இருக்கட்டும் மகளே, எந்த சூழ்நிலையா இருக்கட்டும் மகனே, எந்த பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாம் உன்னை விட்டு ஒரு நாள் ஓடி போவாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் உன்னை விட்டு ஓடி போவாங்க. ஆனா நான் உன்னை விட்டு ஒரு நாளும் விலகி போவதே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதம் கர்த்தர் உனக்கு முன்பாக போவார், உன்னோடு கூட இருப்பார், உன்னை விட்டு கைவிடவே மாட்டார். இந்த 3 ஆசீர்வாதங்கள் உங்கள் சிரசின் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது வந்து இறங்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. அதே வசனத்தில் தொடர்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், அதே வசனத்தில் கடைசியா, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசியா, இந்த மாதத்தை எப்படி தள்ளுவேன்னு தெரியல பிரதர், ஒரு மாசத்தை எப்படி ஆச்சரியமா ஓட்டிட்டேன், இந்த மாதத்தை எப்படி தள்ளுவேன்னு தெரியல என்ற ஒரு வேளை கஷ்டத்தின் நெருக்கத்தில் வந்திருக்கலாம். நீ பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். காரணம் என்ன? கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படுவார், உனக்கு முன்பாக புறப்பட்டு போய்கொண்டே இருப்பார். ஒவ்வொரு மாதமும் நான் வாக்குத்தத்தம் எடுக்கும் பொழுது தேவ சமூகத்தில் அதிக நேரம் காத்திருந்து எடுக்கிறேன். காரணம் என்ன? மனுஷ சத்தங்கள் எல்லாம் உங்களை ஏமாற்றும், மனுஷ சத்தங்களை உங்களை ஏமாற்றி கைவிட்டு போகும். கர்த்தர் பேசுவார் என்று சொன்னால் நிச்சயமாய் அந்த வார்த்தை நிறைவேறும் என்கிற நம்பிக்கையோடு நான் காத்திருந்து இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறேன். என்ன வாக்குத்தத்தம்? அவர் கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறார் என்று சொல்லி. இந்த மாதம் முன்பாக போகிறது மாத்திரமல்ல, ஆசீர்வாதங்களை கொடுத்து, வாசல்களை திறந்து கொடுத்து, உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, கடந்த முதல் மாதம் முழுவதும் ஆச்சரியமாய் நடத்தினவர் இந்த 2வது மாதத்தினுடைய பிள்ளைகளை பார்க்கும்படி கர்த்தர் பாராட்டின இரக்கத்துக்காக ஸ்தோத்திரப்பா. ஆசீர்வதியும், திடப்படுத்தும், உயர்ந்த ஸ்தானத்தில் நடக்க பண்ணுவீராக. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கட்டும், நன்மை உண்டாகட்டும். கடன் பாரத்தில் யார் யார் இருக்கிறார்களோ அத்தனை கடன் பாரத்தையும் நீக்குவீராக ராஜா. அன்று வியாதியில் யார் யார் இருக்கிறார்களோ அத்தனை வியாதியும் நீக்குவீராக ராஜா. உங்களுடைய மகத்துவம் உள்ள காரம் உடைய பிள்ளைகளை வாழ வைக்கட்டும், உயர்த்தும், கனப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். உன்னதமான தேவனுடைய மகிமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் ஆண்டவரே ஒவ்வொருடைய வருமானத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எந்த குடும்பத்திலும் அநியாய செலவுகள் வரக்கூடாதப்பா, அநியாய செலவுகள் வரக்கூடாது, டாக்டர் செலவு வரக்கூடாது ஆண்டவரே. மெடிக்கல்ஸுக்கு செலவு செய்யக்கூடாது ஆண்டவரே, வட்டி கடன் கட்டக்கூடாது ஆண்டவரே. எல்லா காரியத்தினுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். மீதம் எடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கட்டளிடும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கிருபை தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.